Hi friends, welcome to On Style Cooking. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போறோம். நம்ம ஒமான்ல நடந்த ஒரு biggest பிரியாணி காம்படிஷன் தான். ஸோ ஒரு பெரிய காம்படிஷன்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு தாங்க இருந்துச்சு. ஸோ வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள், ஃபுல் டீட்டெயில்டு இதில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தம் பிரியாணி காம்படிஷன் வந்து நம்மளோட கல்ஃப் மாதியம் குரூப்பில் இருந்து நடத்தியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 ஸ்டேஜாக நடந்ததுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டிலருந்தே வந்து நம்ம என்ன பிரியாணி பண்ண போகிறோமோ, அதாவது ஏதாவது ஒரு பிரியாணியோட வீடியோ, ஃபோட்டோ, அந்த ரெசிபி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்க கொடுத்துருந்த லிங்க் வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணணும். அதில் வந்து 1500க்கு மேலே வந்து என்ட்ரிஸ் வந்து வந்துச்சு. அதில் ஒரு 50 பேரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி செகண்ட் ரவுண்டுக்கு வந்து ஃபுட்லேண்ட் ரெஸ்டாரண்ட்டில் வச்சு February 14 வந்து நடந்தது. செமிஃபைனல்ஸ் நடந்துச்சு. அதோட ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து 15 பேரை செலக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஃபைனல்ஸ் வந்து நம்மளோட பவுஷர் கிளப்பில் வச்சு February 21 வந்து நடந்ததுங்க. ஸோ அதோட வீடியோ தான் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரிஸ் வந்து ஒரு 2:30க்குள்ளே வந்துடணும். 3 o'clock வந்து என்ட்ரி வந்து க்ளோஸ் ஆயிரும். 3:30க்கு காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் டைமுக்கு வந்தாச்சு. ஒவ்வொரு காம்படிஷன் அட்டன் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ வீட்டில் ஏதாவது ப்ரிப்பரேஷன் அது இதுன்னு நம்மளுக்கு 1 or 2 days ஃபுல்லாக வந்து அதிலே டைம் போயிடும். லாஸ்ட் டேலாம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கமே வரல, அந்தளவுக்கு தான் இருந்துச்சு, தூங்காமல் தான் இருந்துச்சு. ஏன்னா லைவ் குக்கிங் இது வந்து நம்ம வீட்டில் வந்து செஞ்சு கொண்டாந்து வைக்கிறது கிடையாது. இது ஃபர்ஸ்ட் டைமாக வந்து லைவாக பிரியாணி அங்கே போய் நம்ம குக் பண்ணணும். அதுவுமே ஒரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுருந்தாங்க. ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு தான் நம்ம வந்து பிரியாணி வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எல்லா திங்ஸுமே கொடுத்துருவாங்க. என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதெல்லாம் லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அவங்க என்னென்ன திங்ஸ் கொடுப்பாங்கங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து முன்னே வந்து வாட்ஸ்அப்பில் வந்து எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி எல்லா திங்ஸுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்களுமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஏப்ரான், அதுக்கப்புறம் செஃப் கேப் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நான் போனதுமே வந்து என்னென்ன திங்ஸு எங்கெங்கெல்லாம் இருக்குது, நம்ம ஃபஸ்ட்டு எதை எடுக்கலாம், எதை வந்து அதுக்கு அடுத்து லாஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட்லேயே வந்து ஃபஸ்ட்டு போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபிலாம் நிறையா இருந்துச்சு. ஒவ்வொரு ப்ராடக்ட்னா நிறைய ஸ்பான்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ ஒவ்வொரு ஸ்பான்சர்ஸ்க்கும் அந்த ப்ராடக்டெல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதை வந்து ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ் வச்சு எடுக்கிறதுக்கு, அந்த மேக்கிங் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்காக ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்தாங்க. எனக்கு வந்து இந்த பிஸ்மி ஜீரகசாலா ரைஸ் வந்து அதை வச்சு எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அது நான் வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுக்க போஸ் கொடுத்துட்டு will help you. നിങ്ങളുടെ ഇൻഡക്ഷൻ കുക്കറിന്റെ വർക്കിങ്ങും ക്വയറീസും സംശയങ്ങൾ എന്തെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ you can ask. All set? നിങ്ങളുടെ ഇൻഡക്ഷൻ കുക്കേഴ്സ് ഒക്കെ റെഡി ആണോ? അതായിരുന്നു പ്രശ്നം അല്ലേ? Is it fine now? Yeah? Heating? All proper? മുഖത്ത് കുറെ ടെൻഷൻ ഒക്കെ ഉണ്ട്. എന്തിനാണ് ടെൻഷൻ? ഇത്രയും 1000-ലധികം എൻട്രീസ് വന്ന ശേഷം കോമ്പറ്റീഷൻ ബിഗിൻ ചെയ്യുന്നതിന് മുമ്പ് എന്തെങ്കിലും ക്വയറീസ് റിലേറ്റഡ് ടു ദ കോമ്പറ്റീഷൻ ബ്രീഫിംഗ്, നിങ്ങളുടെ ജഡ്ജസ് ആർ ഹിയർ ടു ഗിവ് ഇറ്റ് അവേ. പിന്നെ all the necessary stuff, the shahi, the chicken or whatever, the meat, പിന്നെ spices, എല്ലാ സാധനങ്ങളും right in front of you. The grinder, the mixer is here. പിന്നെ about the drinking, this is the water you can use for cooking. For washing purposes it's behind. There's arrangements done. You have the detergents available and you can do the washing. ഏറ്റവും ഇഷ്ടപ്പെട്ട ഭക്ഷണം ഏതെന്ന് ഏറ്റവും കൂടുതൽ ലോകത്തെ ആൾക്കാർ സെലക്ട് ചെയ്യുന്ന ഫുഡും ബിരിയാണിയാണ്. അപ്പൊ ആ ബിരിയാണി ദം ബിരിയാണി കോണ്ടസ്റ്റ് ആയിട്ട് കോഴിക്കോടും ഇപ്പോ ഭക്ഷണ ആ കൾച്ചർ ലോകത്തിന് പ്രചരിപ്പിക്കുന്ന ആളാണ്. ഒരുപാട് ഭക്ഷണത്തിന്റെ പ്രചാരകയാണ്. ஜட்ஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆபிதா மேம், அதுக்கப்புறம் ராஜ் கைலேசர், அதுக்கப்புறம் மும்பைலேருந்து ஒரு மேம் வந்திருந்தாங்க. ஸோ இவங்க 3 பேரும் தான். ஆக்சுவலாக செஃப் பிள்ளை சார் வரதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நான் ஃபைனலாக அவங்களால வர முடியல போல். நாங்கள் வந்து கவுண்டிங் வந்து 10 வர ஸ்டார்ட் பண்ணதும் நான் வந்து ஒரு பெரிய பை வந்து வச்சுருந்தேன். அதை எடுத்துகிட்டு மொதலாக வந்து ஓட ஆரம்பிச்சாச்சு. ஏன் அப்படின்னா நம்ம அடிக்கடி வந்து அங்கங்கே ஓடிக்கிட்டே இருக்க வேண்டாம் இல்லையா. மொத்தமாக ஒரே டைமில் 8 வந்துடலான்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தே வந்து இப்போ 1 கிலோ அரிசி தான் சொல்லியிருந்தாங்க, 1 கிலோ ஜீரக சம்பா ரைஸு. ஸோ அதுக்கு ஏற்றால எவ்வளோ குவான்டிட்டிஸ் எதெல்லாம் வரும்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நான் முதல்ல வந்து போய் வேகமாக குவான்டிட்டிஸ் எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே வந்து எடுக்க ஆரம்பிச்சாச்சு. நான் ஃபஸ்ட்டு போனதுமே எடுத்தது வந்து கேப்சிகம் தான் எடுத்தேன். கேப்சிகம் வந்து என்னோடய பிரியாணிக்கு வந்து தேவை கிடையாது. ஆனால் வந்து பிளேட்டிங் டெக்கரேஷனுக்கு வந்து நான் எதுவுமே வீட்டிலேருந்து எடுத்தே போகல. சைட் டிஷ் நிறையா பண்ணியிருந்தேன், ஆனால் வந்து பிளேட்டிங்ஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன். டைம் இல்லை எனக்கு பண்ணுறதுக்கும். அந்த டைமில் எனக்கு டைமும் இல்லை.
ஸோ அதனால் வேகமாக நம்ம அந்த கரெக்ட் டைமுக்கு அங்கே வரணும்னு சொல்லிட்டு எடுக்காமல் வந்தாச்சு. அதனால் கேப்சிகம் அங்கே பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி போய் டைம் இருந்துச்சுன்னா லாஸ்ட் நம்ம கட் பண்ணி எதாவது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அது கேப்சிகம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸும் வந்து பிரியாணி மசாலா வந்து அங்கே போய் ரெடி பண்ணவா இல்லை டேரெக்டாக கரம் மசாலா ஆட் பண்ணவான்னு நினச்சேன். அப்புறம் டைம் எல்லாம் இருந்தது பார்த்துட்டு பிரியாணி மசாலா நம்ம வறுத்து ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாகவே அதுக்கான பொருட்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் எடுத்து கொண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கன், அப்புறம் நம்மளுக்கு அந்த கடாய் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வந்து நம்ம தனியாக தேவையான எல்லாம் ஒரு பீஸு, அப்புறம் ரைஸ் வந்து 1 kg. அந்த 1 kg ரைஸ்க்கு ஏற்றால எவ்வளோ சிக்கன் வேணுமோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக வந்து அங்கே வந்து ஃபுல் சிக்கனாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கட் பீஸாக இருக்கும் இல்லையா, எல்லாம் மிக்ஸ்டு கட்ஸாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பீஸஸாகவும் இருந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா 2 1 kg பேக்கெட் வந்து எடுத்தேன். ஏன்னா எனக்கு வந்து மெயினாக வந்து இந்த விங்ஸு அதெல்லாம் எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. மெயினாக எனக்கு தேவையானது லெக்கு, அதுக்கப்புறம் சிக்கன் தை பீசஸ் தான். ஸோ அதனால் எனக்கு வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு வராதுன்னு சொல்லிட்டு 2 பேக்கெட்டில் உள்ள லெக்கையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேக்கெட் எடுத்து அதில் உள்ள லெக்கையும் கொஞ்சம் தைஸையும் மட்டும் யூஸ் பண்ணேன். ரிமைனிங் கொஞ்சம் சிக்கன் இருந்துச்சு, அது நம்ம அங்கேயே வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு பிரியாணி பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக 2 hours வந்து நம்மளுக்கு வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு டைம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பண்ணதுனால நிறைய கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு இண்டக்ஷனில் பிரியாணி பண்ணுறதும் கொஞ்சம் அங்கே வந்து பார்த்ததும் அதுவும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஆனால் டைம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க ஓரளவுக்கு. நானுமே வந்து போன உடனே வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு மசாலா ஃபஸ்ட்டு பிரியாணி மசாலா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரைட் ஆனியன்லாம் ரெடி பண்ணி கேரளா ஸ்டைலில் தான் வந்து தலச்சேரி ஸ்டைலில் தான் பிரியாணி வந்து ரெடி பண்ணேன். நான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சாரீ கட்டிட்டு போனது வந்து அந்த 15 பேரில் நான் மட்டும்தான் தமிழ் பொண்ணு. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம தமிழ் ட்ரெடிஷ்னல் படி சாரீ கெட்டு போனோம்னு சொல்லிட்டு சாரீ கெட்டு போனேன். ஆனால் பிரியாணி வந்து தமிழ்நாடு ஸ்டைலில் ரெடி பண்ணலை, ஏன்னா செஃப் எல்லாருமே வந்து மலையாளிஸ். ஸோ அதனால் நம்ம வந்து கேரளா ஸ்டைலில் பண்ணலான்னு சொல்லிட்டு தலச்சேரி ஸ்டைலில் தான் பேண்டன் லீவ்ஸ் வச்சு பண்ணேன். நம்ம ஒரு ரம்பையில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லீவ்ஸ்லாம் இன்ஃப்யூஸ் பண்ணி பண்ணேன். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. ஜட்ஜஸ் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆபிதா மேம்லாம் வந்து அந்த பேண்டன் லீவ்ஸ் வந்து அப்படியே செக் பண்ணி பார்த்தாங்க, இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் கேட்டுட்டு இருந்தாங்க. நானும் தமிழ்நாட்டு ஸ்டைலில் இங்கே யூஸ் பண்ணுவாங்க, கீ ரைஸ் இந்த மாதிரி நெய்ச்சோறு இந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். வந்த எல்லாருமே வாலண்டியர்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் க்ரௌடு நிறைய பேருவங்க போகிறப்போ யாருமே தெரியல, ஆனால் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடு வந்திருந்தது. அவங்க எல்லாரும் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட வந்திருந்தாங்க. ஜட்ஜஸ்மே வந்து எல்லா பக்கமும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபைனல் டிசிஷன் எல்லாமே வந்து சென்டரில் உட்காந்து ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களோட சைட் டிஷ் அதெல்லாம் எட்டு வர சொல்லி செக் பண்ணி பார்த்தாங்க. ஸோ எனக்கு வந்து சைட் டிஷ் அதெல்லாம் எதுவுமே கேட்கல, ஃபஸ்ட் டைம் ஜட்ஜ் பண்ணது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பார்க்கறதுக்காக போயாச்சு. நாங்களும் திங்ஸ் எல்லாத்தையும் காரில் கொண்டு வச்சுட்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக உட்காந்து அங்கே வந்து பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக சீட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த க்ரௌடில் இருந்து எல்லாருமே வந்து சூப்பராக அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து வின்னர்ஸ் எல்லாமே வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. അത് ഭയങ്കരം. അതുമാതിരി തന്നെ ബട്ട്കളി ബിരിയാണി ഉണ്ടായിരുന്നു. സംതിങ് ഗ്രേറ്റ്, എവറിബഡി ഡിഡ് വെരി വെൽ. ഒരുപാട് ശ്രദ്ധിച്ചിട്ടാണ് എല്ലാവരും ഉണ്ടാക്കിയത്. എനിവേ ദ ബെസ്റ്റ് ബിരിയാണി ആയിരുന്നു, അതിൽ യാതൊരു സംശയവും ഇല്ലാണ്ട് പുറത്തു വന്നോട്. ഏതാ നിങ്ങൾക്ക് ഇഷ്ടമായ ബിരിയാണി? സെയിം നമ്പർ ഓൾ 3 of us. So that did wonders. And especially saying, I think the Tamil Nadu biryani has also won one of the prizes, right? I was so happy that we are traveling from Kerala to other states also. This was included in my praise, that this biryani should travel long, and that has happened. 5 is DDB 004 Brenda, all the way from Tamil Nadu. Woo! Second runner-up Brenda, the sash and cap will be given by Abida Rashid. Much love from Tamil Nadu. The sash and cap given by Abida Rashid. The cap, yes. The second runner-up for Dum Dum Biryani Fest 2025.
The Madhyamam prize money will be given by Afzal Ahmed, the resident manager of Gulf Madhyamam Oman, out the competition. This will be followed by Shahi gift hamper given by Mrs. Sunita Bivi. Gift hamper will be given by Mrs. Sunita Bivi, Director of Shahi Foods and Spices. Wow, you're getting a lot of gift hampers. I can see the smile on Brenda. Yes, Sukrima gift hamper by Mr. The Foodlands gift voucher by Mrs. Suraya Samir, the Director Operations of Foodlands Restaurant. Wrap of Dum Dum Biryani Fest. Next is Lulu gift voucher by Mr. Shamsuddin, the marketing head of Lulu Hypermarket Oman. Lulu gift voucher by Mr. Shamsuddin, the marketing head Lulu Hypermarket Oman. Thank you so much. Up next is G Gold Gold and Diamonds gold purchase voucher worth 50 Omani Riyals. It's given over by Mr. Shabir TV. He's the regional manager of G Gold Gold and Diamonds. Royal Ford cookware set by Mr. Ijaz, the assistant manager of G Pass. And the certificate will be given by Afzal Ahmed, the resident manager of Gulf Madhyamam Oman. Yes, Brenda, now you have to catch and hold the memento and trophy. Don't give away that, okay? Yes, the memento and trophy will be given by our resident manager of Gulf Madhyamam Oman, Mr. Afzal Ahmed. Yes. This is our third prize, the second runner-up. And the Gulf Madhyamam officials to stay back. Thank you so much, partners. Yes, a photo session with the judges. The winners. எனக்கு வந்து தேர்ட் ப்ரைஸ் கிடச்சிது. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு பிரியாணி காம்படிஷன், ஒரு பெரிய காம்படிஷன் தான் சொல்லணும். அதில் வந்து நம்ம ஒரு தமிழ் பொண்ணாக இருந்து நம்மளை இந்த மலையாளிஸ் பிரியாணி காம்படிஷனில் நம்மளையும் கன்சிடர் பண்ணி தேர்ட் ப்ரைஸ் கிடச்சதே வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் நினைக்கிறேன். ஸோ அப்புறம் காம்படிஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வின்னர்ஸ் எல்லாரையுமே வந்து தனியாக வந்து ஸ்பீச்லாம் கொடுக்க சொன்னாங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கும் கிஃப்டெல்லாம் கொடுத்து ஃபோட்டோஸ் எல்லாருமே வந்து எடுத்தோம். அதுக்கப்புறம் வின்னர்ஸ் எல்லாம் வச்சு தனியாக வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. நிறைய கிவ்அவேலாம் நடந்துச்சு. டைமண்ட் ரிங் இந்த மாதிரி நிறைய கிவ்அவே, சாங்ஸ், ஈவெண்ட்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பார்க்க முடியல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். அடுத்தடுத்து இந்த மாதிரி காம்படிஷன் தான் கண்டிப்பாக இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா நீங்களும் அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.